ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 107ஆவதா அவர் நடிச்சு வெளியான படம் தான் கோயில் காளை. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். கோயில் காளை இது வந்து ஒரு கிராமிய படம். இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கங்கை அமரன். அவர் தான் இந்த படத்தினுடைய திரைக்கதை, இந்த படத்தினுடைய தயாரிப்பு, இந்த படத்தினோட டைரக்டர் எல்லாமே கங்கை அமரன் தான். மியூசிக் வந்து இளையராஜா அவங்க அண்ணன். அதுக்கு அடுத்தது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல விஜயகாந்த் சார், கனகா, சுஜாதா, வீரபாண்டியன், செந்தில், கவுண்டமணி, வடிவேலு, சண்முக சுந்தரம் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல நடிச்சு இந்த படத்தை ஒரு பெரிய ஒரு கிராமம் ஒரு காவியமா மாத்திருப்பாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரையில ஒரு பிரபலமான உப்பிலியப்பன் ஒரு கோயில். அந்த கோயில்ல பயங்கரமான சக்தி கொண்ட அந்த கோயில். அந்த கோயில்ல வந்து குழந்தைக்கு பேச்சு மூச்சு இல்லாம ஒரு தம்பதியர் வராங்க. அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து அந்த கோயில் வாசப்படியில போட்டுட்டு, இந்த குழந்தை எனக்கு பேச்சு மூச்சே இல்ல, இந்த குழந்தை வந்து உப்புலியப்பா நீ காப்பாத்தினா இந்த குழந்தைய நான் உங்க கோயிலே நான் விட்டுட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெத்த அப்பா அம்மா வந்து சபதம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு என்ன பாத்தீங்கன்னா சாமியோட சக்தியால அந்த குழந்தை வந்து துள்ளி குதிச்சு ஆரோக்கியமாயிருது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய அந்த கோயில்ல வந்து தத்து கொடுத்துட்டு போயிருவாங்க அப்பா அம்மாவும். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை அந்த கோயில் நிர்வாகத்தினால வளர்க்கப்படுறாங்க. அவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள் உப்புலியப்பனா இந்த படத்துல வாழ்ந்திருப்பாங்க. அவர் வந்து கோயில் காளை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் என்னன்னா, இன்னுமே சில கிராமங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கோயிலுக்குன்னா ஒரு இளைஞர் ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் கோயிலே தான் இருப்பாங்க. மணி அடிக்கிறது, இந்த மாதிரி பொங்க சோறு கொடுக்கறது, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஒரு தன்னார்வமா, அதாவது வேலண்டியரா அந்த வேலை செய்வாங்க. அதுக்காக அவங்கள வந்து கோயில் காளை அப்படின்னு செல்லமா அழைப்பதும் உண்டு. நம்ம ஊர்ல கூட நிறைய கோயில்ல இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கேப்டன் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அவர் பெயர் வந்து இந்த படத்துல உப்புலியப்பன். அது போல இந்த அதே கோயில்ல வாசல்ல தேங்காய் பழம் விற்கக்கூடிய ஒரு பூ இது விற்கக்கூடிய ஒரு கடை வச்சிருக்கிறவங்க தான் கனகா, அரசாயி அப்படிங்கிற கேரக்டர்ல அவங்க வருவாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல உப்புலியப்பன் சொன்னா சரி அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்கு. இன்னொரு விஷயம்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த ஊர்ல வந்து ஒரு பஞ்சாயத்து வச்சு அதை தீர்ப்பு செய்வாங்க. இப்ப ஒரு சின்ன ப்ராப்ளம் நடக்குது. இந்த ப்ராப்ளம் தான் இந்த படத்தினுடைய மொத்த கதையும் தாங்கி பிடிக்கிறதுக்கான ப்ராப்ளம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சண்முக சுந்தரம் வந்து அந்த கோயில்ல குமஸ்தாவா இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா கோயில் நகைகளை திருடிடுவாரு. திருடிட்டு வரும்போது விஜயகாந்த் சார்கிட்ட மாட்டிடுவாரு. மாட்டின உடனே சண்முக சுந்தரம் வந்து சொல்லுவாரு. என்னன்னு சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு 2 பொண்ணுங்க, ஒரு பொண்ணு வந்து என் கூட தான் இருக்கா, கல்யாணம் ஆகல. மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அந்த பொண்ணு வரதட்சணை கொடுமையால எங்க வீட்டுல வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நகை திருப்பி கொடுக்கணும். அதனால இந்த கோயில் நகை திருடிட்டு போய் நான் அடமானம் வச்சு அந்த காசுல அந்த நகை திருப்பி என் மகளுக்கு கொடுத்து வாழ வைக்கணும். அதனால இந்த கோயில் நகை வந்து நான் திருடிட்டு போறேன், உப்புலியப்பா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, ஐயா நான் வேற ஏதோ ஒரு ஐடியா பண்ணி தரேன், நீங்க தயவு செய்து இந்த கோயில் நகை எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அவர்கள் சொல்ல, சண்முக சுந்தரம் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன மாட்ட வச்சிடாத, நான் தெரியாம தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்ல ஊர்க்காரங்கெல்லாம் அதை தெரிஞ்சுக்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெயில பிடிச்சு கொடுத்துருவாங்க சண்முக சுந்தரத்தை. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவாரு தன்னோட மகள் கிட்ட. என்னன்னா, உப்புலியப்பன் திருடிட்டு பழியை என் மேல போட்டான் அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லிட்டு அவர் ஜெயிலுக்கு போயிடுவார். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதே ஊர்ல அரசாயா கடை போட்டிருக்கிற கனகா என்ன பண்ணுவாங்கன்னா விஜயகாந்த் சார் மேல காதல் வச்சிருப்பாங்க. விஜயகாந்த் சாரும் ஆமோதிக்கிற மாதிரி தான் இருப்பாரு. அந்த ஊர்ல பெரிய மனுஷனா வரக்கூடிய வீரபாண்டியன், சுந்தரலிங்கம் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து அவர் நடிச்சிருப்பாரு. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெரிய இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன்னா கோயில் சொத்துக்களை அபகரிக்கிறது, கோயில் மாடுகளை வந்து அபகரிக்கிறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயில் இருக்கிற நிலங்களை, கோயில் இருக்கிற சாமிக்குண்டான எல்லா விஷயங்களும் அந்த ஊருக்காரங்களை ஏமாத்துறது, இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வீரபாண்டியன் வந்து ஒரு பெரிய அக்யூஸ்டா அந்த ஊர்ல எண்ணப்படுறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊருக்கு அறங்காவல்துறையினுடைய அதிகாரியா, அதாவது பொறுப்பாளரா, கோயிலோட பொறுப்பாளரா கணக்கு வழக்கு பாக்குற வேலைக்கு வந்து சுஜாதா அவர்கள் வராங்க. யுவராணி வந்து அவங்க மகளா வருவாங்க. இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, சுஜாதா வந்து கணக்கு வழக்கு எழுதும் போது சில குற்றங்களை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே வீரபாண்டியனை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. அதனாலேயே வீரபாண்டியனுக்கும் சுஜாதாவுக்கும் மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் ஏற்படுது. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வாய் பேச முடியாத அந்த யுவராணி வந்து என்ன பண்ணும், சுஜாதாவோட மகள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சாரை வந்து ஒரு தெய்வமா மதிக்கிற மாதிரி நினைப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு உதவிகள் செய்வாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் மேல
வெறித்தனமா காதல் கொண்ட கனகா இது தவறா புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதை விடுங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா கனகா வந்து வாலண்டரியா விஜயகாந்த் சாரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பண்ணிக்கிட்ட உடனே அதுக்கப்புறம் கனகானோட சுயரூபம் தெரிய வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட அப்பாவை நீ ஜெயிலுக்கு அனுப்புன, அதனால உன்ன பழிவாங்க தான் நான் வந்து உன்னோட மனைவியா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கனகா சொல்ற சீன்ல அஜித் யாவதில் நம்ம கேப்டன் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கோயில் நகைகளை கேப்டன் தான் திருடிட்டாருன்னு கனகா பழி போட அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து விஜயகாந்த் சாரை ஊரை விட்டு தள்ளி வைக்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினோட மொத்த கதையும் கூட. இந்த படம் வந்து ஒரு கிராமியம் சார்ந்த ஒரு கோயில் சார்ந்த ஒரு படமா எடுத்து கொடுத்திருக்காரு கங்கை அமரன். இந்த படத்தினுடைய முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வரக்கூடிய காமெடி காட்சி அமைப்புகள் தான். இந்த படத்துல வரக்கூடிய காமெடி காட்சி அமைப்புகள் ஏ வீரப்பன் அவர்கள் சூப்பரா ஒரு பெரிய ஒரு கிரியேட்டர், அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு காமெடிக்காகவே அவர் வச்சிருப்பாங்க. கவுண்ட்மணி செந்தில் காமெடி அப்படின்னாவே அவர் வந்து முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடியவர். அதாவது இந்த படத்துல இருக்கிற காமெடி எல்லாமே சூப்பரா இருக்கும். என்னன்னா கவுண்ட்மணி சார் வந்து இளநீ கடை வச்சிருப்பாரு. செந்திலும் வடிவேலும் பின்னாடி இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த இளநீ எல்லாம் திருடி இவங்க தனிக்கடை போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நஷ்டமாகி அடுத்தது பிச்சை எடுக்க போவாங்க, அடுத்தது ஜெயிலுக்கு போவாங்க. அப்புறம் வந்து மீட்டுட்டு வந்து அவங்க ஒரு தனி ட்ராக். இந்த காமெடி எல்லாம் உண்மையிலே நம்ம எத்தனை தடவை பார்த்து ரசிச்சு சிரிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து சூப்பரான காமெடி இருக்கும். காமெடினா இந்த படத்துல விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு காமெடி இருக்கும். கவுண்டமணி வந்து எல்லா படங்கள்ல பார்க்கலாம். கோயில் கலை படத்துல எஃபெக்ட் நல்ல சூப்பரா ஒரு எமோஷனலோட காமெடி பண்ணியிருப்பாரு. உண்மையிலே அது நல்லா இருக்கும். யாரையும் மதிக்காத, யாரையும் வந்து ஒரு அவங்க வந்து கோவிச்சிக்காத ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா கவுண்டமணி. அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் அவரு. அது போலதான் இந்த படத்துல செந்தில் அவர்களும் கூட சேர்ந்துக்கிட்டா இன்னும் காமெடி எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன கவுண்டர் படத்துல தான் ரெண்டு பேரும் விஜயகாந்த் சாரோட சேர்ந்து நடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அப்புறம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வந்து வைதேகி காத்திருந்தாலும் தான் காம்பினேஷன் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் சின்ன கவுண்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல தான் நடிச்சிருப்பாங்க விஜயகாந்த் சாரோட ரெண்டு பேரும் சேர்ந்து. அது போல வடிவேல் வந்து சின்ன கவுண்டர் படத்துல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோயில் கலை படத்துல தான் அடுத்ததான் நடிச்சிருப்பாரு விஜயகாந்த் சார் கூட. அப்புறம் இந்த படத்துல வந்து கனகா சொல்ல வேண்டிய கேரக்டர். அவங்க வந்து நல்லவங்களா நடிச்சு விஜயகாந்த் சாரை ஏமாத்துற சீன் வரலும் உண்மையிலே பாத்தீங்கன்னா வேற லெவல் நடிச்சிருப்பாங்க. அது போல அவங்களுக்குன்னு தனியா ஒரு ட்ராக் போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அதெல்லாம் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். அது போல இந்த படத்துல வந்து சுஜாதா அவங்க வந்து ஒரு நேர்மையான ஒரு அறங்காவல்துறை அதிகாரி அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அது போல இந்த படத்துல வந்து இன்னொரு கேரக்டர், முக்கியமான கேரக்டர் வீரபாண்டியன், அந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டர் வந்து சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு. ஒரு 2 ஃபைட் விஜயகாந்த் சாருக்காக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 ஃபைட் வச்சிருப்பாங்க அந்த படத்துல. அந்த தீ சண்டை நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த வெடிமருந்து விபத்து, அந்த சண்டை, பாறை வச்சு வெடி வைக்கிற சண்டை, அந்த சண்டை நல்லா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல ஒரு ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட்டும் நல்லா இருக்கும். மாடுகள் பிடிச்சிட்டு போகும்போது ஒரு ஃபைட் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஃபைட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேல ஓடும். வழக்கமா எல்லா படங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட்னா ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி வைப்பாங்க. அல்லது பெரிய ஃபைட்னா ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் வைப்பாங்க. இந்த படத்துல ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப கம்மியாவும் இல்லாம ஒரு ஆவரேஜா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இந்த ஃபைட்ல வச்சிருப்பாங்க. உண்மையிலே இந்த ஃபைட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து எந்த படம் நடிச்சாலும் சரி, சோக படம் நடிச்சா கூட ஒரு ஆக்ஷன் சீன் இருந்தா தான் நடிப்பாரு அப்படிங்கறத ஒரு மக்களுக்கு விருப்பமாயி போச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா விஜயகாந்த் சார் வந்து சண்டை இல்லாம நடிச்சாருன்னா அவர் ரசிகர்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அவருக்கே அது பிடிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா படத்துல 2-3 சண்டையா தலைவருக்கு இருக்கணும், அப்பதான் நடிப்பாரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல முக்கியமா நம்ம பாராட்டக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா தான். இளையராஜானோட மியூசிக் தான் இந்த படத்துல வந்து பெரிய பலம். அந்த அளவுக்கு இந்த படத்துல பலம் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா தான். கங்கை அமரன் பாடல்கள் வரி எழுத, இளையராஜா மியூசிக்கோட கேப்டன் அவர்கள் வாயசைக்க இந்த படத்துல இருக்கிற எல்லா பாடலும் சூப்பரா இருக்கு. குறிப்பா சொல்ல போனா எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச சாங் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மானா மதுரையில மல்லிகைப்பூ, அந்த பாட்டு செம பாட்டு. ஓப்பனிங் 2வது பாடல் அந்த பாடல். அது போல இன்னும் இருக்கிற பள்ளிக்கூடம் போகலாமா, அதெல்லாம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் சாங், கிளாமர் சாங், அதெல்லாம் செம்மையான கிளாமர் சாங். அது உண்மையிலே செமையா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இன்னும் சோழர் கிளிகள் 2 அந்த பாடல் ஆகட்டும். அப்புறம் வந்து கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய கோயில் விட்டு துரத்திட்டு உடனே தலைவர் ஒரு பாட்டு, சோக பாட்டு இளையராஜா வாய்ஸ்ல பாடியிருப்பாரு. தாய் உண்டு தந்தை உண்டு பெற்றோர் இல்லை. அந்த பாடல் வந்து எவ்வளவு வாட்டி கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல். அந்த பாடல் கேட்கும் பொழுது நம்மளுக்கே அந்த எமோஷனலா அந்த கண்ணீர் வரவழைக்கக்கூடிய அந்த காட்சி உண்மையிலே செமையா இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து கங்கை அமரன் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை வந்து செலவில்லாம எந்த ஒரு
கஷ்டமும் இல்லாம ஈஸியா இந்த படத்தை முடிச்சிருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல எந்த ஒரு காட்சியிலும் செலவு அதிகமா பண்ணல. ஏன்னா விஜயகாந்த் சார் அந்த அளவுக்கு வந்து கட்டுக்கோப்பா இந்த படத்தை நடிச்சு கொடுத்திருக்காரு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவரால் எந்த ப்ராப்ளமும் இந்த படத்துல வந்திருக்காது. இது வந்து ஒரு 150 நாளுக்கு மேல ஓடி ஒரு ஆவரேஜான வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய எல்லாரும் சூப்பரா நடிச்சிருந்தாலும் கூட இந்த படத்தினுடைய கதையோட ஆணிவேர் யாருன்னு பாத்தீங்கன்னா சண்முக சுந்தரம். அவர் தான் ஆணிவேரு. அவர் தான் கிளைமேக்ஸ்ல வந்து அம்மா நான் தான் திருடிட்டேன், தம்பி மேல பழிய போட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருவா அப்படிம்பாரு. அப்படிங்கும்போது தான் யோ நீ சொன்ன ஒரு பொய்தாயா இவ்வளவு பெரிய விஷயமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்ல தோணும். எனக்கு என்னங்கன்னா சண்முக சுந்தரம் கேரக்டர் அப்படி ஒரு கிரியேட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல. ஓப்பனிங்ல வருவாரு, பட் கிளைமேக்ஸ்ல தான் மீண்டும் வருவாரு. இந்த படத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் அவர்கள் புகழ் பாடும் வண்ணமாக தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதனால நெகட்டிவான கமெண்டோ மற்றபடி விஜயகாந்தை பத்தி தவறா நம்ம பேசுறதோ இந்த வீடியோவில் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக நம்ம விஜயகாந்த் சார் பத்தி புகழ்ந்து மட்டும் தான் பேசக்கூடிய வீடியோ இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நேற்று என்னோட தினத்துல நான் ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் நான் சொல்லியிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஏழை ஜாதி அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஏன்னா 107ஆவதா அவர் நடிச்ச படம் கோயில் காலை. அதுக்கப்புறம் தான் என் நினைவில் வந்துச்சு. இப்ப மீண்டும் சொல்றேன், 108ஆவதா அவர் நடிச்சு வெளியான படம் தான் ஏழை ஜாதி. அந்த படத்தை பத்தி நாளைக்கு பார்ப்போம். இன்றைய விமர்சனத்தை பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வீடியோக்கள் வந்து பார்த்து ரசிங்க. உங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் நாங்க எப்பவுமே கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.